தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ரோபோ ஆர்டர் அப்படின்னா என்ன, இந்த ரோபோ ஆர்டரை எப்படி நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி லாஸை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு ரோபோ ஆர்டர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட ட்ரேடிங்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ரோபோ ஆர்டர், ஒரு சில பேர் இதை பிராக்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இன்ட்ராடே ட்ரேடிங்ல நிறைய பேர் லாஸ் ஆகுறதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டாப் லாஸ் போடாம விட்டுருப்பாங்க, இல்ல அப்படின்னா டார்கெட்டை கரெக்டான டைம்ல புக் பண்ண மறந்துருப்பாங்க. இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி லாஸ் ஆகுறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோபோ ஆர்டர் இல்லனா பிராக்கெட் ஆர்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆர்டர் மூலமா நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வாங்கும் போதே உங்களால ஸ்டாப் லாஸும் போட்டுக்க முடியும், டார்கெட்டும் போட்டுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ரோபோ ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்ல லைவ் ட்ரேடிங்ல எப்படி நம்ம இந்த ரோபோ ஆர்டர் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் மொபைல்ல எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் XYZ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இப்போ லைவா ட்ரேடிங் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 70 பைசாக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேடிங்ல இந்த ஸ்டாக்கை வந்து நான் பை பண்ணணும், அதாவது வாங்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ அதனால என்னோட என்ட்ரி பிரைஸ் அது பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். அப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய் 70 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா நான் வாங்கணும்னு நினைக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். அப்படின்னா நான் லிமிட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 100 ரூபாய் 70 பைசாலே நான் வாங்கணும் அப்படின்னா அது மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வாங்கணுங்கிற பிரைஸ் வந்து இப்ப ட்ரேட் ஆகிற பிரைஸை விட கம்மியா இருக்கிறதுனால என்னோட என்ட்ரி பிரைஸ் 100 ரூபாய் அப்படிங்கிறதுனால நான் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, இதுக்கு நான் ஸ்டாப் லாஸா பாத்தீங்க அப்படின்னா 95 ரூபாய் நான் செட் பண்றேன். டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 105. ஓகேங்களா, இதான் என்னோட இன்ட்ராடே ட்ரேடிங்கோட செட்டப். பெரும்பாலான இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க என்ட்ராகும் போதே அவங்களுக்கு டார்கெட்டும் தெரிஞ்சிடும், ஸ்டாப் லாஸும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சோ இப்போ நான் பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணி நான் இந்த 3 டீடைல்ஸ் நான் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் 3 ஸ்னாரியோ நடக்கலாம். இங்க நான் S1 S2 S3 அப்படிங்கிறது ஸ்னாரியோ 1 ஸ்னாரியோ 2 ஸ்னாரியோ 3. ஓகேங்களா, ஸ்னாரியோ 1 பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 100 ரூபாய் 70 பைசால இருந்து ட்ரேட் ஆகி 100 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா என்ட்ரி எடுத்துருவேன், அதாவது பை ஆர்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ரீச் ஆகும். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து கேன்சல் ஆயிரும். இது ஸ்னாரியோ 1. ஸ்னாரியோ 2 பாத்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரானதுக்கு அப்புறம், அதாவது 100 ரூபாய்க்கு என்ட்ரானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கம்மியாகி ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆயிரும், டார்கெட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். இது வந்து ஸ்னாரியோ 2. இது நடக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப 100 ரூபாய் 70 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வராமலே பாத்தீங்க அப்படின்னா 101 ரூபாய் 102 ரூபாய் 103 ரூபாய், அதாவது பேக் 100 ரூபாய் வராமையே 100 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னோட 2 ஆர்டருமே கேன்சல் ஆயிரும். எப்பனா ஈவினிங் வந்து 3:30க்கு வந்து, ஏன்னா நான் 100 ரூபாய்க்கு தான் என்ட்ரி ஆகணும்னு இருக்கேன். நான் ஆர்டர் பிளேஸ் ஆனதுலேருந்து திரும்ப 100 ரூபாய்க்கு வரல அப்படின்னா என்னோட 2 ஆர்டருமே கேன்சல் ஆயிரும். அப்ப எதுவுமே பையும் நடந்திருக்காது, எல்லா ஆர்டருமே கேன்சல் ஆயிரும். இந்த 3 ஸ்னாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ, இதானே காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்றதுனால எப்படி நம்மளோட லாஸ் கம்மியாக போகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ரோபோ ஆர்டர்ல ட்ரைலிங் SL ஜம்ப் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லாஸை ரொம்ப கம்மி பண்ணும். எப்படி இந்த ஆப்ஷன் இந்த ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரோபோ ஆர்டரோ இல்ல பிராக்கெட் ஆர்டரோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்ப என்ட்ரி பிரைஸ், டார்கெட் பிரைஸ், ஸ்டாப் லாஸ் பிரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாலாவதா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், ட்ரைலிங் SL ஜம்ப் பிரைஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரைலிங் SL ஜம்ப் பிரைஸ்ல நான் 1 ரூபாய் அப்படின்னு, அதாவது 1 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 100 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவரா மூவ் ஆகும் போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸும் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா, சோ அதுதான்
இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலிங் எஸ்எல் ஜம்ப் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு என்ட்ரி ஆயிட்டோம். நான் என்ட்ரி பிரைஸ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ 100 ரூபாய்க்கு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து 100 ரூபாயிலேருந்து 101 ரூபாய் போகுது. அப்போ நமக்கு டார்கெட் வந்து 105 கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு ஃபேவரா பிரைஸ் வந்து 1 ரூபாய் மூவ் ஆனிச்சு அப்படின்னா, நான் இங்க ட்ரைலிங் எஸ்எல் ஜம்ப் பிரைஸ்ல 1ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இங்க மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவரா 1 ரூபாய் மூவ் ஆனிச்சு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 95 போட்டிருப்போம் இல்லையா? 95 பாத்தீங்க அப்படின்னா 96 ஒரு பாயிண்ட் வந்து கம்மி ஆயிரும். இப்ப 101ல இருந்து 102 போயிருச்சு அப்படின்னா நமக்கு 96ல இருந்து 97 வந்துரும் ஸ்டாப் லாஸ். ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ், எப்படி நமக்கு லாஸ் கம்மியாகும்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 92 வந்துட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னா 97ல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். 95ல ஹிட் ஆக வேண்டிய ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 97ல வந்து ஹிட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ட்ரைலிங் எஸ்எல் ஜம்ப் பிரைஸ் வந்து யூஸ் பண்றதுனால. ஓகேங்களா? இப்ப 102ல இருந்து 103 போகுது அப்படின்னா இப்ப 97ல இருந்து 98 வந்துரும். 103ல இருந்து 94 வந்துச்சு அப்படின்னா 98ல இருந்து 99 ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? அப்ப 104ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 99 இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பிரைஸ் வந்து நமக்கு ஃபேவரா மூவ் ஆக ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிட்டே வரும். இப்போ நீங்க 1ன்னு என்டர் பண்ணீங்கன்னா 1 ரூபாய் பிரைஸ் நமக்கு ஃபேவரா மூவ் ஆனிச்சு அப்படின்னா அந்த 1 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கம்மி ஆயிரும். இப்போ இந்த இடத்துல 0.5 அப்படின்னு என்டர் பண்ணீங்க அப்படின்னா 100ல இருந்து 105 போனுச்சு அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 95.5 0.55 கம்மி ஆயிட்டு வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்போ இந்த ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது ரோபோ ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆர்டர் என்ட்ரி எடுக்கும் போதே டார்கெட் பிரைஸும் போட முடியும், ஸ்டாப் லாஸும் போட முடியும். இந்த ட்ரையல் எஸ்எல் ஜம்ப் பிரைஸ் யூஸ் பண்றதுனால நம்மளோட லாஸையும் அவாய்ட் பண்ண முடியும். இந்த ரோபோ ஆர்டர் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா புரோக்கர்லயும் கிடையாது, ஒன்லி ஏஞ்சல் ஒன்ல மட்டும் இப்போ ப்ரொவைட் பண்றாங்க. சோ ஏஞ்சல் ஒன்ல நீங்க டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோபோ ஆர்டர் ஃபீச்சரை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயா ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஓபன் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா இன்ட்ராடே கால்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ டெஸ்க்டாப்ல எப்படி நம்ம இந்த ஃபீச்சர் யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஏஞ்சல் ஒன் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இப்போ பை பண்ணலாம். ஸோ அதை மேலே கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பை அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இப்போ ஐடிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா 71 ரூபாய் 28 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரோபோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து பிராக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர், ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல அட்வான்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அட்வான்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கவர், பிராக்கெட், ஜிடிடி, எஸ்ஐபின்னு இருக்கும். நம்ம பிராக்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த ரோபோ ஆர்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப்பில் பிராக்கெட் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இதுவே நீங்கள் ஏஞ்சல் ஒன் மொபைல் ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ரோபோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரோபோ ஆர்டர் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிராக்கெட்டு ப்ராடக்ட் டைப் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்ட்ராடே தான். ஏன்னா இந்த பிராக்கெட் ஆர்டர் வந்து நம்ம இன்ட்ராடேக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டெலிவரியை கிளிக் பண்ணாலும் அது எனபிள் ஆகாது. ஸோ எத்தனை குவான்டிட்டி, மினிமம் நான் ஒரு குவான்டிட்டி நான் பை பண்ணுறேன். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 71 ரூபாய் 28 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 70 வந்தால் நான் வாங்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து நான் ஒரு 65 ரூபாய் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து கீழே டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். 70 ரூபாய்க்கு வாங்கி நான் 75 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ட்ரைலிங் எஸ்எல் ப்ரைஸ், இந்த ட்ரைலிங் எஸ்எல் ஜம்ப் ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா? அது ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேட்கும். அந்த இடத்துல 1 ரூபாய் நான் கொடுக்குறேன். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ 71 ரூபாய் 20 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 70 ரூபாய் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பை ஆயிரும். ஒன்ஸ் பை ஆகிட்டு மார்க்கெட் வந்து 70லேருந்து 71 போணுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 65லேருந்து 60 வந்து கம்மி ஆயிரும்.
71லேருந்து 72 போணுச்சு அப்படின்னா 66லேருந்து 67 ஆயிரும். நமக்கு ப்ரைஸ் வந்து ஃபேவராக ஒரு பாயிண்ட் மூவ் ஆணுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம என்ட்ரானதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வருது, இந்த UVW இந்த மாதிரியான ஷேப்ஸில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்யூட் ஃபண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எடிட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் கன்ஃபார்ம் பை ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். நம்ம பிளேஸ் ஆன ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல வந்து நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறது. ஒன்ஸ் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆர்டர் செக்ஷனில் போய் நம்ம செக் பண்ணி ஓகே இந்த ரோபோ ஆர்டர் எப்படி மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே கீழே ரெண்டாவது ஆப்ஷன் வாட்ச் லிஸ்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐடிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை செல் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கோ அது ரோபோ ஆர்டரை நீங்கள் நார்மல் பை அண்ட் செல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் செல்லிங் செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பை பண்ணிகிட்டே செல் பண்ணுறேன். ஸோ நான் பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு கேட்குது. ஒரு ஷேர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் எனபிள் ஆகும். அதில் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோபோ ஆர்டர்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோபோ ஆர்டர்ன்னு இருக்காது, அதுக்கு பதில் பிராக்கெட் அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்கும். இங்கே மொபைல் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரோபோ ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ரெண்டுமே வந்து சேம் தான். ஒன்ஸ் நீங்கள் அதை எனபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே லிமிட் ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி 405 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 400 வந்தால் நான் பை பண்ணலான்னு கொடுத்துருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 395 கொடுப்போம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 410. ஓகேங்களா? ஸோ நான் வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நான் கொடுக்குறேன். ட்ரைலிங் எஸ்எல் ஜம்ப் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேராக ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும், ஒரு பாக்ஸு, அதில் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போது 405 ரூபா 95 பைசா ஐடிசி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ 400 வருதோ அப்போ பை ஆயிரும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 395 கொடுத்துரும். டார்கெட் ப்ரைஸ் வந்து 410 கொடுத்துரும். ப்ரைஸ் வந்து 400 பை ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபேவராக ஒரு பாயிண்ட் மூவ் ஆக ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு வேலிடிட்டி ஆஃப் த டே ஆர்டர் பார்த்தீங்கன்னா டே கொடுத்துட்டு பிளேஸ் பை ஆர்டர் கொடுப்போம். இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பெண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ரோபோ ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் வந்து 400 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்டாப் லாஸ் வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லை டார்கெட் போணுச்சு அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம பை பண்ண ப்ரைஸ்லேருந்து நமக்கு ஃபேவராக மார்க்கெட் மூவ் ஆக ஸ்டாப் லாஸும் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஃபீச்சர் இப்போ ஏஞ்சல் ஒன்ல வந்து கொடுத்துருக்காங்க, ஜீரோதா மாதிரியான புரோக்கர்ஸில் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.